எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம், இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நாங்கள் உங்கள் ஆர்ஜே வர்ஷினி, ஆர்ஜே அமிர்தவர்ஷினி மற்றும் ஆர்ஜே சபியா. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசார் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோட எம்ஓபி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம கிட்ட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீ பார்க்க உங்க அப்பா மாதிரி இருக்க இல்லை உங்க அம்மா மாதிரி இருக்கன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்மளோட அப்பா அம்மா மாதிரி இருக்கோம், ஏன் ஒரு சில விஷயங்கள் நம்மளோட அப்பா அம்மா மாதிரி பண்றோம்னு யோசிச்சிருக்கோமா? இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது அறிவியல் தான். அறிவியல்ல நம்ம ஜெனடிக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஜெனடிக்ஸ்னா என்ன, நம்ம ஏன் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஏன் அது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு நம்மளோட முதல் பகுதியான அறிவியல் அறிவோம்ல கேட்கலாம் வாங்க. ஹே வர்ஷினி, என்ன பண்ற? உன்னதான் தேடிட்டு இருந்தேன். ஆமா, என்ன படிச்சுட்டு இருந்த நீ இவ்வளவு சீரியஸா? நமக்கு ஜெனடிக்ஸ் பத்தி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கேன். ஓ ஆமால, அதுக்குள்ள என்னை விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆமா, பின்ன நிறைய இருக்குல்ல படிக்க, இன்னும் பாதி கூட படிச்சு முடிக்கலனா. இப்போ என்ன புதுசா படிக்கிற? ஜெனடிக்ஸ் பத்தி தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமே, மறந்துட்டியா? ஓஹோ, அவ்வளோ ஞாபகம் இருந்தா சொல்லு பாப்போம். சொல்றேன் கேளு. பரம்பரையா, அதாவது தாத்தா கிட்ட இருந்து அப்பாக்கு, அப்பா கிட்ட இருந்து உனக்கு, இதே மாதிரி உன்கிட்ட இருந்து உன் குழந்தைக்கு வர ஒரு விஷயம் தான் ஜீன்ஸ், அதாவது மரபணுக்கள்னு சொல்லப்படுது. ஒரு மனுஷனுக்குள்ளேயும் 2 ஜீன்ஸ் இருக்கும். ஒன்னு அப்பா கிட்ட இருந்து வரும், இன்னொன்னு அம்மா கிட்ட இருந்து வரும். எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஜீன்ஸ் தான். ஆனா அந்த 1% கீழே தான் எல்லாமே மாறுது. ஜீன்ஸ்னால தான் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருக்க ஒரு சில குணங்கள் நமக்கும் இருக்கு. என்ன நடுல குரோமோசோமை விட்டுட்ட? ஃபுல்லா சொல்ல விடுமா? குரோமோசோம்ன்றது டிஎன்ஏக்குள்ள இருக்க ஒரு நூல் மாதிரியான விஷயம். குரோமோசோமா இருக்கட்டும், ஜீனா இருக்கட்டும், ரெண்டுமே டிஎன்ஏக்குள்ள தான் இருக்கு. அதை சாதாரணமா மைக்ரோஸ்கோப்லாம் பார்க்க முடியாதான். செல் டிவிஷன் அப்போ மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. செல் டிவிஷன் ஒரு செல் 2 செல்லா பிரியறது தான். அப்போ மட்டும்தான் குரோமோசோம்ஸை மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும். எல்லா உயிரினத்திலையும் 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். இதுல 22 pairs ஆஃப் குரோமோசோம்ஸை ஆட்டோசோம்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாய்லையும் சரி ஒரு கேர்ள்லையும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த 23rd பேரை ஆலோசோம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த குரோமோசோம் தான் அவங்க பையனா இல்ல பொண்ணான்னு சொல்லக்கூடிய குரோமோசோம். ஒரு ஆண்குள்ள எக்ஸ் குரோமோசோம் அப்புறம் ஒய் குரோமோசோம்னு இருக்கும். ஆனா அதுவே ஒரு பொண்ணுக்குள்ள 2 காப்பி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். அதாவது ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம் தான். மொத்தமா 46 குரோமோசோம்ஸ். ஒரு குழந்தைக்கு ஒரு குரோமோசோம் அப்பா கிட்ட இருந்தும் இன்னொன்னு அம்மா கிட்ட இருந்தும் வரும். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க. ஆனா நம்மளோட மெயின் அசைன்மெண்ட் ஜெனடிக் டிசார்டர்ஸ் தானே, அதை பத்தி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ அதை பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்ல, நீ படிச்சதை சொல்லு, நான் வேணா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதாவது கன்சீவ் ஆகும்போது நீ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஆண் கிட்ட இருந்து ஒரு செல்லும் பெண் கிட்ட இருந்து ஒரு செல்லும் ஒன்று சேரும். அது 2 4 ஆகும், 4 8 ஆகும். இதே மாதிரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த செல்ஸ் கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட உருவாகும்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி செல் பிரியும் போது குரோமோசோம்ஸோட எக்ஸாக்ட் காப்பி ஆகணும். இது ஒரு வேளை ஆகல அப்படின்னா ஒரு மியூட்டேஷன் இல்ல குரோமோசோம் அப்நார்மாலிட்டி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு செல்லும் ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி அப்புறம் அதை 2ஆ பிரிச்சு இன்னொரு புது செல்லா உருவாக்கும். இந்த ஒரு ப்ராசஸ்ல ஏதாச்சும் மாற்றம் இருந்தா தான் ஜெனடிக் சேஞ்ச்க்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பெர்ம் அண்ட் எக் செல்ஸை ஜெர்ம் செல்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற மிச்ச செல்ஸ் எல்லாமே சொமாட்டிக் செல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மாவோட சொமாட்டிக் செல்ஸ்ல ஏற்படுற மரபணுகள் மாற்றங்கள் அவங்க குழந்தைங்களை பாதிக்காது. ஆனா இதுவே அவங்க ஜெர்ம் செல்ஸ்ல ஏதாச்சும் மரபணுகள் மாற்றம் ஏற்பட்டா மட்டுமே அவங்க குழந்தைகளை பாதிக்கும்னு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. நிறைய ஜெனடிக் டிசார்டர்ஸ்லாம் இருக்கு. அதுல ஒரு சிலது டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், ஆம்பிகுவஸ் ஜெனிஷிலியான்னு ஒரு விஷயம் படிச்சிருக்கேன் நான். என்னது ஆம்பிகுவஸ் ஜெனிஷிலியாவா? அப்படின்னா
அதாவது பிரெக்னன்சி டைம்ல அம்மாக்கு ஏற்படுற ஹார்மோனல் இர்ரெகுலாரிட்டிஸ் தான் இதுக்கு காரணம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த இர்ரெகுலாரிட்டிஸ் கருவோட வளர்ச்சியை பாதிக்கும்னு சொல்றாங்க. மெயினா நீ சொன்ன மாதிரி தான் 23rd குரோமோசோமை பாதிக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அதுதான் என்ன ஜெண்டர்னு முடிவு பண்ணும். இதே மாதிரி இன்னும் நிறைய ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கான். ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸ்க்கு முக்கிய காரணமே மியூட்டேஷன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மியூட்டேஷன் நடக்கும்போது ஜீனுல இருக்க புரோட்டீன்ஸை பாதிக்கும். மியூட்டேஷன்னால ஒரு சில புரோட்டீன்ஸ் தொலைஞ்சு போயிருக்கலாம், இல்லை ஒரு சிலது ஒழுங்கா வேலை செய்யாம இருக்கலாம். அதனால நம்மளோட ஜெனட்டிக் காம்பினேஷனே மாறிடும். மியூட்டேஷன் நடக்க ஒரு சில காரணம் என்னன்னா கெமிக்கல் எக்ஸ்போஷர், ரேடியேஷன் எக்ஸ்போஷர், ஸ்மோக்கிங் மற்றும் சூரியன்லேருந்து வர எக்ஸ்ட்ரீம் ரேடியேஷன். இதுக்கு பின்னாடி எவ்வளோ சயின்ஸ் இருக்கு பாத்தியா? ஆமா, கரெக்ட் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அம்ரிதா. ஆனா நான் இப்போதைக்கு இவ்வளவுதான் படிச்சிருக்கேன். அவ்வளவுதானே? இதுக்கு ஏன் ஃபீல் பண்ற? இத பத்தி இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம அடுத்த பகுதி, அதாவது அறிவியல் 360 கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ப்ரோக்ராம்ல அடுத்த பகுதி அறிவியல் 360. இங்க மரபியல் பத்தி தெரிஞ்ச விஷயம் மற்றும் தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் உங்கள் ஆர்ஜே வர்ஷினி மற்றும் ஆர்ஜே சபியா. விஞ்ஞானிகள் மனிதர்கள் உடம்புல கிட்டத்தட்ட 20,000லேருந்து 25,000 ஜீன்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஜீன்ஸும் மிச்ச உயிரினங்களோட ஜீன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம சிம்பான்சியோட 98% 90% எலியோடையும் 21% புழுவோடையும் மற்றும் 7% பாக்டீரியாவோடையும் ஷேர் பண்றோம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு செல் இன்னொரு செல்ல இருந்து டிஎன்ஏ காப்பி பண்ண கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. இந்தியாவில் அதிக பர்த் ரேட் காரணமா 500,000 குழந்தைங்க மால் ஃபங்க்ஷன்ஸோடையும் 21,000 குழந்தைங்கள் டவுன் சிண்ட்ரோமோடையும் பிறக்கிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. ஒரு மிருகம் அதோட ஜீன்ஸை அதுவே மாத்திக்கணும்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. ஆக்டோபஸ் அதோட ஜீன்ஸை அதுவே மாத்திக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. யானைக்கு இருக்கிற ஜாம்பி ஜீன் ஒரு விஷயம் அதை கேன்சர்ல இருந்து பாதுகாக்கும்னு நிறைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்ட்ஸ் கேட்டு நீங்க ஷாக் ஆயிருப்பீங்கல்ல. ஆனா இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நிறுத்து ஃபேக்ட்ஸா சொல்லிட்டு போற. ஜெனட்டிக் சம்பந்தமா ஏதாச்சும் ஆய்வுகள் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை பத்தி தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல. தெரியுமே, இதை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். ரீசெண்டாக விஞ்ஞானிகள் குரங்குல ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது மரபியல் தெரப்பி மூலமாக தீவிரமான குடிப்பழக்கத்தை கட்டுப்படுத்துறது. இதில் சிவியர் ஆல்கஹால் பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு புதிய மரபணு ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மரபியல் ட்ரீட்மெண்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சாங்கன்னா, பிரெயினில் இருக்கிற அடிக்ஷன் ஏரியாவில் கெமிக்கலி ரீபேலன்ஸ் ட்ரீட்மெண்ட் குரங்கு மூளையில் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் ஆல்கஹாலுக்கு பொதுவாக வருஷத்துக்கு 100,000க்கும் மேலே மக்கள் இறந்து போகிறாங்க. ஆரிகன் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு ரிசர்ச் டீம் போர்ட்லாண்டில் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மரபியல் தெரப்பி வச்சு பார்க்கின்சன்ஸ் டிசீஸை ட்ரீட் பண்ணாங்க. அவங்க கோல் என்னென்னா, டோபமைனை ரீசெட் பண்ணி அந்த ஆல்கஹாலிக்ஸோட அந்த குடிப்பழக்கத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய விஞ்ஞானிகள் ட்ரை பண்ணாங்க. விஞ்ஞானிகள் ஜிலால் டிரைவ் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்னு ஒரு மரபியலை குரங்கு பிரெயினில் கிரானியோட்டோமி சர்ஜரி மூலியமாக இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இது பண்ணதுனால அந்த குரங்கோட டோபமைன் ரீசெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களோட அந்த குடிப்பழக்கத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. இது 4 குரங்குல ட்ரை பண்ணாங்க. அதுக்கு ரிசல்ட் 90% சக்ஸஸ் ஆயிருக்கு. இது மனிதர்களில் ட்ரை பண்ண போகிறாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. பா, இவ்வளோ விஷயம் இருக்கா? இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாரு. அறிவியல் எவ்வளோ வளர்ந்துருக்குல்ல. ஆமாம் வர்ஷினி, இது போல் இன்னும் நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியா? மரபியல் ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க சரி. ஆனால் மரபியல் சம்மந்தப்பட்ட ஆய்வாளர்கள் யாராச்சும் பற்றி தெரியுமா? தெரியும், ஆனால் இன்னும் விவரமாக தெரிஞ்சுக்க அடுத்த பகுதி வியப்புட்ட விஞ்ஞானியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் ஜெனட்டிக்ஸ்னா என்ன, அதில் இருக்க ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஆய்வுகளை கேட்டிருப்போம். ஆனால் ஜெனட்டிக்ஸில் ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் கேட்க போகிற சயின்டிஸ்ட் கிரெகர் மெண்டல். கிரெகர் மெண்டலை தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் காரணங்கள் இருக்குது. அவர் ஜெனட்டிக் சயின்ஸ்க்கு அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவரோட சாதனைக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இவர் ஜூலை 20, 1822 சிஎஸ் ரிப்பப்ளிக்கில் பிறந்தார். இவர் ஒரு பாட்னிஸ்ட், டீச்சர், அப்புறம் அகஸ்டேனியன் ப்ரீலேட். இவரை தான் முதல்ல
மேத்தமேட்டிக்ஸை ஜெனட்டிக்கல் சயின்ஸோட ரிலேட் பண்ணார். இதுக்கு பேர் தான் மெண்டலிசம். இவரோட ஜெனட்டிக்கல் சயின்ஸ்க்கான கான்ட்ரிபியூஷனை முதல்ல அவரோட மானஸ்ட்ரியில் தான் ஆரம்பித்தார். அவர் மானஸ்ட்ரியில் வளர்கிற பீ ஹைப்ரிட் பிளான்ட்டில் தான் அவரோட முதல் எக்ஸ்பீரிமெண்ட்டே. அவர் அந்த எக்ஸ்பீரிமெண்ட்லேருந்து தான் ஹெரிடிட்டினா என்னன்னு கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய லாஸ் சொல்லியிருக்காரு. பேசிக் ஜெனட்டிக்ஸ் லா, த லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் த லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். இது எல்லாத்தையுமே இப்போ மாடர்ன் வேர்ல்டில் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லப்படுது. 2022 தான் அவரோட 200வது வருஷ பிறந்த நாளை கொண்டாடினாங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் டே இருக்கும். அதே மாதிரி தான் டிஎன்ஏக்கும் ஒரு நாள் இருக்குது. அதேதான், அது என்ன நாள், எதுக்கு கொண்டாடப்படுது அப்படின்ற எல்லாம் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியான அறிவியல் தினங்களில் கேட்டு தெரிஞ்சுப்போம் வா. அந்த நாள் தான் ஏப்ரல் 25. இன்னும் சொல்ல போனால் ஏப்ரல் மாதத்தையே டிஎன்ஏவோட ரிசர்ச்சில் சம்மந்தப்பட்டிருக்க சயின்டிஸ்ட்க்கு சமர்ப்பித்து கொண்டாடப்படுது. அதுலேயும் ஏப்ரல் 25 கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த நாளில் தான் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குன்றது கண்டுபிடிச்சாங்க. ஜேம்ஸ் டியூ வாட்சன், ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்புறம் மாரிஸ் வில்கின்ஸோட சேர்ந்து அவரோட அகாடமிக் ஜேர்னலில் டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரும் ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணார். 9 வருஷத்துக்கு அப்புறம் 3 சயின்டிஸ்ட்க்கு மெடிசன் ஃபார் அன்அர்த்திங் த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் இன் லிவிங் பீன்ஸ்ற ஒரு ரிசர்ச்க்கு நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது. April 14, 2003, the Human Genome Project, an international scientific research project with the goal of determining the base of pairs of that make up human DNA and identifying all of the human genome ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட்னு யூஎஸ் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணாங்க. இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் 13 வருஷமாக நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டை ஃபண்ட் பண்ணதும் யூஎஸ் கவர்மெண்ட் தான். அந்த வருஷத்துலேருந்து நேஷ்னல் ஹியூமன் ஜெனோம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நிறைய நேஷ்னல் டிஎன்ஏ டே ஈவெண்ட்ஸ் அப்புறம் நிறைய செலிப்ரேஷனை பண்ணிட்டு வராங்க. இந்த ஈவெண்ட்ஸோட முக்கிய நோக்கமே இந்த மாதிரி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணணும்னு ஒரு என்கரேஜ்மெண்ட்காகவும் அப்புறம் டிஎன்ஏவோட கண்டுபிடிப்புக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை சயின்டிஸ்டோட விடாமுயற்சியை உலகத்துக்கு தெரிய வைக்கணும்னு தான் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு நம்ம கூட மரபியல் பத்தி இன்னும் விவரமா பேச டாக்டர் டி அனுராதா அவர்கள் இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல இணைஞ்சிருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 30 வருஷமா மரபியல் மற்றும் பீடியாட்ரிக்ஸ் துறையில இருக்காங்க. இப்போ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட் ஹெல்த் எக்மோர்ல மருத்துவராகவும் மற்றும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஆசிரியராகவும் பணிபுரிந்து வராங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில மரபியல்ல பிஹெச்டி பட்டமும் பெற்றிருக்காங்க. இன்னைக்கு எங்களோட அறிவியல் நேர்காணல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மேம். நாங்கள் நேயர்களுக்கு உங்களை பற்றி சொல்கிறத விட நீங்களே சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் அனுராதா, பேராசிரியர், அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை எக்மோரில் பணிபுரிகிறேன். ஜெனட்டிக்ஸ்னு சொல்லப்படுற மரபியல்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி இன்னும் விவரமாக என்னென்னு சொல்ல முடியுமா? ஜெனட்டிக்ஸ் என்பது இப்போ நம்ம அது ஒரு பொதுவான வார்த்தை. எல்லா இடத்துலையுமே ஜெனட்டிக்ஸ் கடைசியில் நம்ம சொல்லிடுவோம். இது நம்ம எப்படி நம்ம கிளினிக்கலாக அதை நம்ம செயல்படுத்தணும், அதுதான் நாங்கள் இப்போ ஒரு மருத்துவர் என்ற முறையில் அதை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இப்போ எல்லா ஆஸ்பெக்ட்மே, இப்போ நீங்கள் ஃபொரென்சிக் போகிறீங்க, நீங்கள் பிளான்ஸ் எடுத்துக்கிறீங்க, விலங்குகள் எல்லாத்தையும் இருக்குது. பட் நம்ம அதை ஒரு ஹியூமன் பீயிங்கில் அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஒரு குழந்தைக்கோ ஒரு ஜெனட்டிக் மரபணு வியாதி உள்ளவங்களுக்கு நம்ம உதவி பண்ண முடியும். அந்த ஆஸ்பெக்டில் தான் நாங்கள் செயல்படுறோம். ஸோ நம்ம பேச போகிறது நம்ம கிளினிக்கல் ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். தட் இஸ் ப்ராக்டிக்கலாக நம்ம பேஷண்ட்டோட பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், அந்த ஆஸ்பெக்ட் தான் நாங்கள் இப்போ அப்ளை பண்ணி நம்ம பேச போகிறோம். ஜீன் தெரப்பினா என்னது, ஜீன் தெரப்பியோட ரிஸ்க் அப்புறம் பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா மேம்? ஸோ இப்போது மரபணு சிகிச்சை என்பது ஒரு மருத்துவ தொழில்நுட்பமாகும். ஸோ ஜீன் தெரப்பி இட் இஸ் அ டெக்னாலஜி பீயிங் யூஸ்டு ஒரு மரபணு வியாதிகள் ட்ரீட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு தெரப்பி. ஓகே, ஸோ இதன் நோக்கம் என்னென்னா மரபணு
வெளிப்பாட்டை கையாளுவதன் மூலம் அல்லது அது உயிரணுக்களின் உயிரியல் பண்புகளை மாற்றுவதன் மூலம் ஒரு சிகிச்சையை உருவாக்குவது. ஸோ அது மாற்றி ஒரு சிகிச்சை. ஸோ இம்முயற்சி வந்து முதலில் வந்து 1990ஆம் ஆண்டு, அதில் வந்து செப்டம்பர் 1990ஆம் ஆண்டு முதலில் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு டாக்டர் ஆண்டர்சன் என்பவரால் கண்டறியப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. ஸோ முதல் வியாதி வந்து அது சிவியர் ஸ்கிட்னுவாங்க, சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி. அந்த டிசார்டர், ஜெனட்டிக் மரபணு டிசார்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த முறையை வந்து செயல்படுத்தினாங்க. இப்பொழுது வந்து அது வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், தாலசீமியா போன்ற வியாதிகளுக்கும் அதை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ வியாதிக்குரிய ஒரு குழந்தைக்கு ஒரு டிஎன்ஏல பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து திருத்தப்பட்ட இல்லை நார்மல் டிஎன்ஏ வந்து செலுத்தணும். அதை வந்து எப்படி செலுத்த முடியும்? ஒரு வெக்டரோ ஏதாவது வந்து கேரி பண்ணல. ஸோ அந்த வெக்டர் வந்து ஒரு வைரஸாக இருக்கும். ஸோ அதை வந்து ரீகாம்பினன்ட் டெக்னிக் மூலமாக அதை வந்து அதோட கம்பைன் பண்ணி இன்ஃபியூஷன் மூலமாக இல்லை போன் மேரோ அது மூலமாக வந்து உள்ளே வந்து செலுத்துகிறாங்க. ஸோ இது என்ன போய் பண்ணுதுன்னா, நார்மல் புரதம் சத்து உள்ள புரோட்டீன் அமிலத்தை வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த வியாதி வந்து இல்லாமல் போயிடுது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இந்த CRISPR எடிட்டிங் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஜீன் எடிட்டிங் பண்ணி அந்த கெட்ட ஜீனை வந்து எடுத்துட்டு இந்த நார்மல் ஜீனை உள்ளே செலுத்திடுறாங்க. ஸோ அது வந்து இப்போ அடுத்து ஃபங்க்ஷன் ஆகுது. அது வந்து இப்போ அதோட செயல்பாட்டை என்ன, அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது ஃபங்க்ஷன் பண்ணும் போது நார்மல் அமினோ ஆசிட்ஸ் வரும். ஸோ அந்த வியாதி வந்து க்யூர் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து அதோட மெயின் டெக்னாலஜி. என்னென்ன மாதிரியான ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்குது மற்றும் அதோட காசஸ் என்னதுன்னு சொல்ல முடியுமா மேம்? ஸோ மரபணுவில் அல்லது நீர்முத்தத்தில், அதனால் டிஎன்ஏல வந்து காணப்படும் இயல்பற்ற தன்மை காரணமாக ஏற்படும் நோய்கள் தான் மரபியல் நோய்கள்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக இல்லாமல் இயல்பற்று போகுதுன்னா அதனால் வர பாதிப்பை தான் மரபணு நோய்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பொதுவாகவே வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம உடம்புல எல்லாருக்கும் வந்து ஜோடியாக வந்து குரோமோசோம்ஸ், ஸோ 23 பேர் சொல்கிறோம், ஜோடியாக இருக்கும். அதில் வந்து 22 ஜோடி வந்து ஆட்டோசோம்ஸ், நம்மளோட உடம்புல இருக்கிற மற்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். அந்த 23வது பேர் வந்து XY, நம்ம வந்து ஆணா பெண்ணான்னு சொல்கிறதுக்கு அந்த குரோமோசோம்ஸ் XXXYன்னு வரும். ஸோ இந்த குரோமோசோம்ஸ்க்குள்ளே உட்பட்டது தான் இந்த டிஎன்ஏன்னு சொல்லிட்டு. இந்த டிஎன்ஏ வந்து இந்த குரோமோசோம்ஸ்க்குள்ளார இருக்குது. ஸோ இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வந்து பொதுவாகவே வந்து இந்த குரோமோசோமில் பாதிப்பு இருந்தால் வரலாம். அதே மாதிரி இந்த உள்ளே இருக்கிற டிஎன்ஏல பாதிப்பு இருந்தால் வரலாம். ஸோ டிஎன்ஏ வந்து ஒரு டிஎன்ஏ மட்டும் பாதிப்பு இருந்தாலும் சிங்கிள் ஜீன் டிசார்டர்ஸ் சொல்லுவோம். இல்லை பல மரபணு டிஎன்ஏஸ் ப்ளஸ் நம்மளோட வெளி உலக என்வாயன்மெண்ட், சுற்றுச்சூழலோட பாதிப்பு, இரண்டும் சேரும் போதும் உங்களுக்கு வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வரலாம். இது தவிர இந்த டிஎன்ஏன்றது வந்து நம்மகிட்ட குரோமோசோம் செல்லில் உள்ள மைட்டோகாண்ட்ரியாலையும் டிஎன்ஏ இருக்குது. ஸோ அந்த டிஎன்ஏவோட ஃபங்க்ஷன், செயல்பாடு வந்து வித்தியாசம். ஸோ அதில் வந்து பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வரலாம். ஸோ ப்ராடாக வந்து நீங்கள் வந்து குரோமோசோமல் டிசார்டர்ஸ், குரோமோசோமில் பிரச்சனை வந்ததுன்னா அதில் வந்து ஒன்று நம்பர், அந்த நம்பர் வந்து 2க்கு பதில் 3 இருக்குது, அது மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை. அதே மாதிரி கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. இது தவிர அந்த ஸ்ட்ரக்சர் நம்பர் நல்லாவே இருக்கலாம், பட் அதில் உள்ளோட ஃபங்க்ஷன்ஸு ஸ்ட்ரக்சரெல்லாம் மாறிடுது அப்படின்னாலும் வந்து டிசார்டர்ஸ் வரலாம். இதே மாதிரி நீங்கள் ஜீனில் எடுத்திங்கன்னா ஒரு ஜீனில் பிரச்சனை இருந்தாலும் ஜெனட்டிக் டிசார்டர் வரலாம், நிறைய ஜீன்லேயும் வரலாம். அது இல்லாமல் மல்டி ஃபேக்டரியல் சொல்லலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இவ்வளோ சொன்னாலும் வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு பேஸ் இருக்கணும். இது வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு வியாதி வந்தால் இது இந்த டிசார்டர்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ரொம்ப காமனாக நாங்கள் குழந்தைங்களை பார்க்குறது வந்து டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு ஒரு பாதிப்புள்ள குழந்தைங்கள். இந்த குழந்தைங்களை வந்து பார்த்தா பிறந்த உடனே அதோட முகம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது ஒரு மங்கலாய்ட்ஸ்லான்ட்டு வித்தியாசமாக பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு டவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்க வளர வளர என்ன ஆகும்னா அது மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் அதோட எல்லாமே வந்து கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்டாக நடக்கிறது, பேசுகிறது எல்லாமே. பட் இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை உருவாகும் போதே அந்த 21வது குரோமோசோம் அதில் வந்து எக்ஸ்ட்ரா 1 வந்துடுது. ஸோ அது ட்ரைசோமி 21 சொல்லுவாங்க. ஸோ அந்த பாதிப்பு
அம்மா கருவில் இருக்கும்போதே தெரிஞ்சால் இந்த குழந்தை இப்படி வராது. அது வந்து காமனஸ்ட். இது தவிர வந்து நம்ம சிங்கிள் ஜீன் டிஸார்டர்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இப்போல்லாம் வந்து இந்த ரத்த ஹீமோகுளோபினோபதின்னு சொல்கிறாங்க, ரத்த சோகையை உருவாக்குற நோய்ங்க. தாலசீமியா வந்து கொஞ்சம் காமனாக இருக்குது. ஸோ அதில் என்ன ரத்த சோகை இருக்கும், பிறவிலேயே இருக்கும். ஆனால் வந்து அது பின்னாடி கண்டுபிடிச்சிட்ட பிறகு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ரத்தம் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து லைஃப் லாங் கொடுக்கணும். அதே மாதிரி ரத்தம் உறையாமல் இருக்கிற ஹீமோஃபீலியான்னு சொல்லிட்டு வியாதியும் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஜெனட்டிக். இது தவிர நம்ம இந்த மைட்டோகாண்ட்ரியல்னு சொல்லும் போது நரம்பியல் சம்மந்தப்பட்ட வியாதிகள். ஸோ அதில் என்னென்னா டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளாக இருக்கும், அது போக போக ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். ஸோ இதெல்லாம் வந்து காமனாக வருது. ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ்க்குன்னு ஏதாச்சும் அறிகுறி இருக்காங்க? ஸோ இப்போ நார்மலாக இந்த மரபணு கோளாறுகளுக்கு வந்து நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. சில பேர் எல்லாருக்குமே வரதில்லை, சில இருக்குது. நம்ம யாருக்கு வரும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் ரிஸ்க் இந்த மாதிரி இருந்தால் வரலான்னு சொல்கிறதுக்கு எக்ஸ்போஷர், கதிர்வீச்சு, ரேடியேஷன், சம் ட்ரக்ஸு, கெமிக்கல்ஸு, அதே மாதிரி புகைப்பிடித்தல், ஆல்கஹால், இதெல்லாமே காசஸ் ஜெனட்டிக் டிஸார்டருக்கு. பட் இது வந்து நம்ம வந்து மாசமாக இருக்கும்போது அம்மாக்கோ நம்ம ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் நம்ம சில டெஸ்ட் மூலம் கண்டுபிடிக்கலாம். பட் சப்போஸ் குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தைக்கு இதுதான் ஜெனட்டிக்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு வந்து இது ஜெனட்டிக் மரபணு டிஸார்டருக்கு வந்து நிறைய எல்லாமே காமனாக வர இதுதான் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். பட் நம்ம காமனாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ வந்து சளியோட அடுத்தடுத்து சளி வருதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு நிமோனியா நினைக்கணும், வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு நினைக்கணும். இதில் வந்து குறையில அப்போ வந்து நம்ம இது வேறு ஏதாவது இருக்குமா, வெயிட் கூடலை, அடிக்கடி வந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம வந்து வேறு மரபணு ப்ராப்ளம் இருக்குமான்னு அது மாதிரி வந்து நம்ம காமன் சிம்டமாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து யோசிக்கிறது வந்து கடைசியாக தான் ஜெனட்டிக் நினைக்கணும். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு அந்தந்த டைம் தகுந்து நடக்கலை, நிற்கலை, பேசலை, இது மாதிரி குழந்தைங்க ஜெனட்டிக் சஸ்பெக்ட் பண்ணலாம். காது கேட்கல, இப்போல்லாம் வந்து பிறந்த அது காது கேட்க அது வச்சு இம்ப்ளான்ட் வரைக்கும் போகிறாங்க. ஸோ அது ஜெனட்டிக் இருக்கா பார்க்கலாம். பார்வை கோளாறு பிறந்த உடனே சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த இது இருக்கும், புரை, கேட்ராக்ட், அது மாதிரி இருந்தால் ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கான்னு பார்க்கலாம். வலிப்பு, எந்த மருந்துக்குமே வலிப்பு சரியாக மாட்டேங்குது, அப்போ ஜெனட்டிக் நீங்கள் நினைக்கணும். அது மாதிரி வந்து இது குள்ளமாக இருக்குது, இப்போல்லாம் வந்து குள்ளமாக அப்பா அம்மா உயரமாக இருக்கிறாங்க, குழந்தை குள்ளமாக இருக்குது, அப்போ அதுக்கும் நம்ம மற்ற காசஸ் நீங்கள் எல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்ட பிறகு ஜெனட்டிக்னு சொல்லியிருக்கலாம். ஸோ வந்து எல்லா காமன் காசே வரும். மஞ்சக்காமால் சரியாகலை அப்படின்னா அடுத்து நம்ம யோசிக்கணும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கக்கூடாது, கடைசியாக தான் ஜெனட்டிக்காக இருக்குமோன்னு நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணணும். ஜீனோட வேரியேஷன் எப்படி ஜெனட்டிக் டிஸார்டருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம மனித மரபணுன்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட ஜீன்ஸ் நினச்சிங்கன்னா நிறைய இருக்குது. பட் நம்ம எவ்வளோ வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து வெளியில் வந்து லிட்ரேச்சரில் வருது. ஸோ முதல்ல வந்து 20,000 ஜீன்ஸ் 25,000 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நியர்லி 50,000 வரைக்கும். ஏன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸு அதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க பை டெக்னாலஜினால இருக்குன்றாங்க. இந்த நம்பர் வந்து இட்ஸ் நாட் ஸ்டாண்டர்ட், அது வந்து வேரி ஆகலாம், போக இன்க்ரீஸ் தான் ஆகும் டெக்னாலஜினால. ஸோ இதில் வந்து பேசிஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த டிஎன்ஏ டிஆக்சி ரைபோ நியூக்ளியஸ் அமிலம் ஆனது, இன்னொன்று வந்து ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அமிலம். இப்போ இதில் வந்து இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஒரு அமினோ ஆசிட் அமிலம் உருவாகிறதுக்கு ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. இந்த டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம் வந்து ஒரு மூர்க்கப்பட்ட ஏணி மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர் நம்ம உடம்புல. அந்த அப்படின்னா இது வந்து குரோமோசோம் உள்ள நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எடுத்து நம்ம வந்து பை டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா அது அந்த ஷேப்பில் தான் இருக்கும். அந்த சைடு ஏணியோட சைடில் ரெண்டுத்தையும் பார்த்தா சர்க்கரை ஃபாஸ்பேட் இருக்குது, நடுவில் இருக்கிறத ரங்குன்னுவாங்க, அதில் வந்து நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குன்றாங்க. ஸோ இந்த நைட்ரஜனஸ் பேஸ் தான் வந்து என்ன ஆகும், ஜோடியாக இருக்கும். நமக்கு 4 நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குது, அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசின் சொல்லிட்டு. ஸோ இது ஆல்வேஸ் வந்து கான்ஸ்டன்ட் பேரிங் தான். ஏ வந்து ஆல்வேஸ் டி, ஜி வந்து ஆல்வேஸ் சி, அது மாதிரி தான் அது வந்து பேர் ஆகும். ஸோ இந்த ஜோடியில் வந்து மாற்றம் வரும்போது மியூட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ சம் சேஞ்ச் வருது. ஸோ அது மாற்றம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து அந்த ஆர்என்ஏ மூலமாக அந்த அமினோ ஆசிட் வந்து உருவாகும் போது நார்மலாக அது பண்ண வேண்டிய நார்மல் அமினோ ஆசிட் இல்லாமல் வேற ஒன்று வந்துடும். ஸோ இந்த வேரியேஷன்னால தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து வேரியேஷன் இந்த டிசீசஸ் வருது.
ப்ராசஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மற்றும் அது எப்படி ஜெனட்டிக் டிஸார்டருக்கு ரிலேட் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம்? இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ நமது ஜீன் இல்லை குரோமோசோம் எல்லாமே வந்து ஜோடி ஜோடியாக தான் இருக்கும். ஸோ அப்போனா என்ன ஆகுனா, ஒரு காப்பி வந்து தாய் வழியாக முட்டை, ஸோ ஓவரியிலேருந்து வரும். இன்னொரு காப்பி வந்து தந்தை வழியாக விந்து மூலமாக வரும். ஸோ 2 காப்பி, இவங்கக்கிட்ட ஒரு காப்பி அப்போனா அந்த கேமீட்டில் வந்து எப்பவுமே பாதியாக தான் இருக்கும், ஹாப்ளாய்டணும். ஸோ இந்த ரெண்டுமே விந்தும் ஓவரியும் முட்டையும் சேர்ந்து ஃபர்டிலைஸ் ஆகும்போது கரு உருவாகுது. ஸோ அந்த கருவில் என்ன ஆயிருன்னா, இந்த 2 காப்பி அம்மாட்ட இருந்து வந்ததும் அப்பாட்ட வந்து சேர்ந்து 2ஆக வரும். அப்போ வந்து ஜோடியாக வந்துடுது. சரியா? ஸோ இந்த ஜோடியாக இருக்கிறது தான் வந்து இன்ஹெரிட் ஆகுது. ஸோ ஒரு பரம்பரையாக ஒரு வியாதி வருதுன்னா, இப்படி அம்மா அப்பாக்கிட்டேருந்து வரும்போது அது வந்து குழந்தைக்கு கருவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ இந்த ரெண்டுமே அம்மா கருவுக்கு வர்றதுனால இன்ஹெரிட் ஆகுது. ஸோ அதனால தான் பரம்பரையாக வருதுன்றாங்க. இப்போது நல்ல ஜீன் இன்ஹெரிட் ஆகும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும். பட் அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேட் ஜீன் வந்துடுதுன்னா அப்போ வியாதி வந்துடுது. ஸோ இது எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா வந்து இந்த மாறுபாடுகள் வந்து எவல்யூஷனரி சேஞ்சஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இட் ஷுட் பி பாசிட்டிவாக இருக்கணும், யூஜெனிக்ஸாக இருக்கணும். இப்போது ஒரு நல்லது உருவாகிறதுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கணும். பட் அதுவே வந்து ஒரு கெட்டது வரும்போது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஜீன் கோட்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜீன் கோட் மாறுறதுனால ஏதாச்சும் ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ ஜெனட்டிக் கோடுன்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி 4 நைட்ரோஜனஸ் ஸ்பேசஸ் இருக்குது: ஆடினைன், தைமைன், குவனைன், சைட்டோசின். இப்போ ஜீன் கோடுன்றது வந்து ட்ரிப்ளெட். அப்படின்னா இதில் 3 சேர்ந்தால் தான் வந்து ட்ரிப்ளெட் தான் வந்து ஜெனட்டிக் கோட். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு வார்த்தை நம்ம வந்து கொடான்னு சொல்லலாம், கொடான். ஸோ இந்த ட்ரிப்ளெட் கோடு தான் வந்து முக்கியம். இந்த பரம்பரையாக வாரத்துக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் அதில் தான் இருக்குது. ஸோ அது வந்து மிக மிக முக்கியம். நம்ம அமினோ ஆசிட் இல்லை முக்கியம் இல்லை, இந்த கோடு சரியாக இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம எவல்யூஷனரி மாற்றங்களுக்கு மிகவும் முக்கியமானவை. பரம்பரையாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முக்கியம். அது இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் டிஎன்ஏ பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய தெரியணும், அது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. இதில் இருக்கிறத நம்ம வந்து ரிசர்ச் ஓரியன்டாக போனால் நீங்கள் அதில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறது, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது யூ வில் ஹாவ் அ ப்ராடர் நாலேஜ். ஸோ வந்து ஜெனட்டிக் கோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் தான் மாலிகுலர் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணும். பரம்பரையாக பாஸ் ஆன் ஆகிட்டு வர ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகாமல் தடுக்கிறது, அதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்ல முடியுமா? இந்த மரபணு நோய்கள் வந்து குணப்படுத்துவது என்பது ரொம்ப மிக மிக அரிது. குணப்படுத்துறதுன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். எல்லாமே இப்போதைக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ். பட் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இந்த தடுப்பு முறைகள் வந்து நம்ம நிறைய பயன்படுத்த வேண்டும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தடுப்பு முறைக்கு முதல் பண்ணால் நமக்கு ஜெனட்டிக் மரபணு வியாதி என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம தான் இவ்வளோ அறிகுறிகள் இருக்குன்றோம், ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மரபணு டெஸ்ட்டு பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட்டை ரத்தத்துலேருந்தும் பண்ணலாம், எலும்பு மஜ்ஜை அந்த ஆஸ்பிரேட்லேருந்து எடுத்து பண்ணலாம். ஸோ அந்த சாம்பிள் என்ன பண்ணுவாங்க, ஜெனட்டிக் டெஸ்ட் அதில் பண்ணிவிட்டு எந்த டைப் ஆஃப் டிஸார்டர்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆலோசனை வழங்கணும். அதுதான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பற்றி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஆலோசனை வழங்கணும். ஸோ இந்த ஆலோசனை வழங்கும் போது அந்த வியாதி பற்றி என்ன, அது எப்படிலாம் போகும், அது என்னென்ன பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி கையாளுவது, மற்றவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் அதுக்கு எப்படி வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும், இதுக்கு வந்து மருந்து வைத்தியம் இருக்கா, இல்லை ஏதாவது தெரப்பி தரணுமா, இல்லை எக்ஸசைஸு ஃபிசியோ இது மாதிரிலாம் கொடுக்கணுமான்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ இது வந்து அவங்களுக்கு சொன்னால் அந்த குழந்தை ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைய டீல் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது தவிர ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நிறையா இருக்குது. இப்போல்லாம் வந்து வெளிநாட்டிலலாம் வந்து பிஃபோர் மேரேஜ் முன்னாடியே வந்து கவுன்சிலிங்க்கெலாம் போயிடுறாங்க ஜெனட்டிக். பட் நம்ம நாட்டில் இன்னமும் அந்த அளவுக்கு வரல. அட்லீஸ்ட் வந்து ஒரு மேரீடு கப்புள் வந்து குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி இப்போ அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க வந்து ஆலோசனைக்கு வரலாம். ரெண்டாவது வந்து அவங்க ப்ரெக்னென்ட் தாய் கருவுற்ற பிறகு அவங்களுக்கும் வந்து நம்ம நிறைய டெஸ்ட்லாம் இருக்குது. ஸ்கேன் மூலமாக ஜெனட்டிக் டெஸ்ட்டு, நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட்லாம் பண்ணி மரபணு ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போது
உருவாயிடுச்சு, அது மாதிரி குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிச்சா அதை நம்ம வந்து தடுக்கிறதுக்கும் அப்போ இது எம்டிபி பண்ணிக்கலாம், டெர்மினேஷன் பண்ணிக்கலாம், ஆலோசனை கொடுத்து அது அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். இது தவிர ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் கருவுற்ற அம்மாக்களுக்கு கொடுக்கணும். இப்போ என்னென்ன தடுப்பூசிலாம் நம்மளால் போட்டு நம்ம தடுக்க முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறம் இந்த கதிர்வீச்சு, ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக இருக்கோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ தற்போதைய காலகட்டத்தில் புதுசாக ஜெனடிக் டிஸார்டர்ஸ் உருவாயிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் சிகிச்சைகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா? இது இப்போதைக்கு மிகவும் நல்ல கேள்வி. ஸோ நம்ம இந்திய அரசாங்கமே வந்து நேஷ்னல் பாலிசி ஃபார் ரேர் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ ரேர் டிசீஸில் ஏன்னு சொல்கிறாங்கன்னா 80% வந்து ஜெனட்டிக். அதனால் வந்து NPRD 2021 சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு பாலிசியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்களோட நோக்கமே வந்து இந்த மாதிரி மரபணு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கணும், நாட் ப்ரிவென்டிவ். ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். இது ஏன் அவங்க போட்டாங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லி, இங்கே அப்பாற்பட்டதுக்கு ஒரு நார்மல் பர்சனான அப்பாற்பட்ட வியாதிகள். ஸோ அதுக்கு நம்ம பண்ணுற சிகிச்சையும் வந்து எல்லாமே வந்து காஸ்ட்லி. அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி வியாதி உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்போ தான் பாலிசி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த பாலிசி வந்து ஆகஸ்ட் மாதம் 2022 வந்து அமலுக்கு வந்துடுச்சு. ஸோ இது மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா மரபணு வியாதி ரேர் டிசீசஸை வந்து நிறைய வகை நோய்களை வந்து மூணு பாகமாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதில் பிரித்து அதுக்கு என்னென்ன சிகிச்சை கொடுக்குறாங்கன்னா எலும்பு மஜ்ஜை, ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்டு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டு, அப்புறம் இப்போது என்சைம் குறைபாடு உள்ள சில வியாதிகளுக்கு காஷஸ் அது மாதிரி வந்து என்சைம் திருப்பி கொடுக்குறது, இல்லை IEM சொல்லிட்டு மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் டயட்ஸு, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரப்பி, வலிப்பு உள்ளவங்களுக்கு வந்து மருந்து, அப்புறம் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, ஸ்பைன் மஸ்குலர், அவங்களுக்குலாம் வந்து ஜெனட்டிக்லி பேஸ்டு சம் நியூ ட்ரக்ஸு இது மாதிரிலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நமது அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இதுக்கெலாம் வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் மூலமாக ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுறாங்க, ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்பொழுதைக்கு வந்து இது வந்து ஒரு பொது அவேர்னஸ் நிறைய வந்துடுச்சு. ஜெனடிக் டெஸ்டிங்கை ஐடென்டிஃபை பண்ணுறது மற்றும் ஜெனடிக் டிஸார்டரை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் அட்வான்ஸ் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கீங்களா மேம்? இப்போ மரபணு வியாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் டெஸ்ட்டும் இருக்குது, அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே வந்து குழந்தைய வந்து நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணணும், இது பிரச்சனை இருக்குது, இது ஜெனட்டிக்காக இருக்கலான்னு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இது குரோமோசோமலாக இருக்கலாமா, சிங்கிள் ஜீனாக இருக்கலாமான்னு சொல்லிட்டு ஆஸ் அ கிளினிஷியன் நம்ம மருத்துவராக இதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட் கேட்கணும். இப்போ குரோமோசோமல் டிஸார்டராக இருந்தால் கேரியோடைப்பிங் பண்ணலாம், ஃபிஷ் அது ஃப்ளாரசன்ட் இன்சிட்டோ ஹைப்ரிடைசேஷன் பண்ணலாம். நிறைய இது மாதிரி மூட வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அதுக்கு நிறைய ஜீன்ஸ் இன்வால்வ்டு அப்படின்னா மைக்ரோ அரே அது மாதிரி பண்ணலாம். இது தவிர இப்போ நீ மாலிகுலர் DNA டிஸார்டர், தாலசீமியா அது மாதிரி இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து PCR டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணலாம். லேட்டரான் வந்து சீக்வன்சிங், ஹோல் எக்ஸாம் சீக்வன்சிங், கிளினிக்கல் எக்ஸாம் சீக்வன்ஸ் சொல்லிட்டு அந்த DNA ஃபுல்லாக வந்து சீக்வன்ஸ் பண்ணி எங்கே அந்த பிரச்சனை மியூட்டேஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து நமக்கு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வச்சுட்டோம் ப்ளஸ் நம்ம கிளினிக்கலாக பார்த்ததை வச்சுட்டோம், ரெண்டும் காரிலேட் பண்ணி நம்ம பாப்பாவுக்கு இதான் டயக்னோசிஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆலோசனை வழங்கி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணணும். டெஸ்ட் நிறையவே இருக்குது. ஜெனட்டிக்ஸ் கவுன்சிலிங் மூலயமா தனிப்பட்ட ஆளுக்கு மற்றும் குடும்பத்துக்கு இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் இன்ஹெரிட் பண்ணால் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு எப்படி புரிய வைக்கிறது? இது வந்து இப்போ நம்ம வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் இல்லை மரபணு ஆலோசனை தான் இப்போ வந்து த பெஸ்ட் மோட் ஆஃப் பிரிங்கிங் அவேர்னஸ் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இது வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங். ஸோ இது வந்து யாரெல்லாம் கொடுக்க முடியும்னா கிளினிஷியன்ஸ், அந்த குழந்தையோ அவங்க பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறவங்க, ஏன்னா அந்த பேஷண்ட் பற்றி நல்லா தெரியும், அவங்களால சொல்ல முடியும். இப்பொழுதைக்கு வந்து நிறையா வந்து நான் கிளினிஷியன்ஸ் இருக்கிறாங்க, ட்ரெயின் ஆகிட்டு வராங்க, கவுன்சிலர்ஸு அது மாதிரிலாம். ஸோ இதை ஒரு ட்ரெயின்ட் பர்சன்ட்டு போகிறது பெட்டர், ஏன்னா இது வந்து நார்மல் கவுன்சிலிங் மாதிரி இல்லை. அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப எப்பவுமே வந்து நீங்கள் மரபணு நோய் இருக்குதுன்னு சொன்னாவே அவங்க வந்து ரொம்ப அப்செட்டாக தான் வருவாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட நம்பிக்கையை உருவாக்கணும். நீங்கள் உங்ககிட்ட சொன்னால் அவங்க எனக்கு இதுக்கு ஒரு பதில் கிடைக்குன்ற ஒரு அந்த
நம்பிக்கை வந்தால் தான் உங்ககிட்ட அவங்க எதுவுமே சொல்லுவாங்க ஃபேமிலி. ஸோ அதுக்கு ஒரு 2-3 தடவை அவங்கள விசிட் வர வைக்கலாம். உங்ககிட்ட ஒரு நம்பிக்கை வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா கவுன்சில் பண்ணலாம். சில பாயிண்ட்ஸ் வந்து ஃபேக்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ரைவசி இருக்கணும். இப்போ ஒரு அம்மா வராங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும்னு விரும்புவாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு கூட தெரிய வேணான்னு விரும்புவாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ இட் ஷுட் பி எ சீக்ரெட் தான். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. அன்லெஸ் அதனால் வந்து அந்த ஃபேமிலிக்கு அடுத்தடுத்து வரும்னா அப்போ கப்பல், இல்லைன்னா வந்து யூ ஹாவ் டு மெயின்டைன் கான்ஃபிடென்ட். தேர்ட் வந்து அட்டானமி ஹாவ் டு மெயின்டைன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண தான் அவங்களும் உங்ககிட்ட வந்து வருவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டிசீஸ் பற்றி சொல்லுங்கள், தென் ஸ்லோவாக வந்து என்னென்ன ஆகும்னு சொல்லுங்கள், என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், தெரப்பீஸ் கொடுங்க, தென் வந்து ஸ்லோவாக ஃபேமிலி மெம்பர்ஸை இன்வால்வ் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அந்த குழந்தைய வந்து எப்படி பார்த்துக்கணுன்றதை வந்து தெரிஞ்சால் தான் வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். தென் ஸ்லோவாக வந்து அவங்களுக்கும் நீங்கள் ப்ரமோட் பண்ணி அடுத்த குழந்தைக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை கொடுங்க அவங்களுக்கு. ஸோ இப்படி கொடுத்துட்டு ஃபாலோ அப் வச்சுக்கோங்க. அதோடு நிறுத்திக்காது. 6 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ஹலோன்னு ஒரு ஃபோன் போட்டு கேட்டால் அவங்களும் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஜெனட்டிக் கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த நேர்காணல டாக்டர் டி அனுராதா அவர்கள் நமக்கு மரபியல்லாம் என்னன்னு ரொம்ப விளக்கமா சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி மேம். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல மரபியல் பத்தின ஆய்வாளர்கள், முக்கிய தினங்கள் மற்றும் சில ஆச்சரியமான தகவல்கள் கேட்டோம். நம்ம நாட்டில் பல ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் மற்றும் பல பாரம்பரிய வியாதிகளை கட்டுப்படுத்த மற்றும் குணப்படுத்த அறிவியல் மூலமா ஏகப்பட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டுட்டு இருக்கு. மரபியல் அறிவியல் புத்தகம்ல இருக்கிற ஒரு பாகமா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாவும் இருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் மரபியல் பத்தி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும்னு ஆர்வத்தை தூண்டி இருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. இது விஞ்ஞான் பிரசார் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை இவர்களோட MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சி. நன்றி. வாருங்கள் 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 எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், இது உங்கள் சமுதாயம். கேளுங்கள் 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 எல்லோரும் கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், இது நமது வானொலி. நமது வானொலி இது நமது சமுதாயம். நமது வானொலி இது நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8